ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்னுலகம் VCR சேனல். இந்த வீடியோவில் நாம் ஒரு சிம்பிளான உருளைக்கிழங்கு குருமா தான் பார்க்க போகிறோம். இது பூரி, சப்பாத்தி, இட்லி, தோசைக்கு கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஹோட்டல்ஸ்லலாம் இந்த மாதிரி தான் செஞ்சு கொடுப்பாங்க. இது எப்பயுமே எங்கள் வீட்டில் பூரி செஞ்சால் இந்த மாதிரி தான் அம்மாவும் செஞ்சு கொடுப்பாங்க. ஸோ வாங்க சிம்பிளாக இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துடலாம். நான் ஏற்கனவே வேக வச்சுட்டேன். நீங்கள் குக்கரில் கூட வேக வச்சு எடுக்கலாம். ஒரு 2 அல்லது 3 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. நான் தண்ணி ஊற்றி பாத்திரத்தில் தான் வேக வச்சேன். ஸோ நம்ம வேக வைக்கும்போது இந்த மாதிரி தோலெல்லாம் ஈஸியாக எடுக்க வந்துடும். ஸோ தோலெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்த அப்புறமா 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. அப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஒரு 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துடலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதும் இதில் 2லேருந்து 3 பச்சை மிளகாய், உங்களுக்கு காரம் அதிகமாக வேணால் நீங்கள் கூட சேர்த்துக்கலாம். ஒரு 6லேருந்து 7 பல் பூண்டு, அப்புறமா கொஞ்சமாக இஞ்சி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை கொஞ்சமாக கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு இதில் நாம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். இதை நல்லா கலந்து விட்டுருங்க. அந்த மஞ்சள் தூள் வெங்காயம் கூட நல்லா மிக்ஸ் ஆகட்டும். அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இதில் நாம் வேக வச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கு சேர்த்துடலாம். உருளைக்கிழங்க நல்லா மசிச்சு விட்டுடலாம். நீங்கள் வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை நல்லா மசிச்சு எடுத்து அப்புறமா கூட சேர்த்துக்கலாம். நான் டைரெக்டாக இதிலையே சேர்த்துட்டு மசிச்சு விட்டுடுறேன். இந்த அளவுக்கு மசிச்ச அப்புறமா இதில் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். இது கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால 2 கப் அளவுக்கு சேர்த்தா போதும். அப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருவோம். இப்போ இதில் நான் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்க்குறேன். கரம் மசாலா சேர்த்தா அதோட வாசனை ரொம்ப நல்லா இருக்கும். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் சேர்க்க வேண்டாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த தண்ணி எல்லாம் வத்துற வரைக்கும் நாம் அப்படியே வேக வச்சு எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ இதோட தண்ணி எல்லாம் நல்லா வற்றி வந்துருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் வச்சா இந்த மாதிரி திக்காயிரும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம உருளைக்கிழங்கு குருமா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த சிம்பிள் ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.